இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிகராசிக்காரர்களே, இந்த விருச்சிகராசிக்காரர்களுக்கு இந்த புத்தாண்டு உங்களை முதலாளியாக்கி அழகு பார்க்க போகுது. ஆர்த்தர்பிரனர் எல்லாம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரிலாம் தற்சார்பு பொருளாதார கொள்கையெல்லாம். ஸோ 5ஆம் வீட்டிலே இருக்கக்கூடிய சுக்கிரன், உச்சம் பெற்ற சுக்கிரனோடு சேர்ந்த ராகுவோடு சேர்ந்த புதனோடு சேர்ந்த எல்லாரும், இவங்கெல்லாம் சனி, இவங்கெல்லாம் சேர்ந்து 5ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது, சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி கொடுத்தா தடுக்க ஆளே கிடையாது. சனி குழந்தை செல்வத்தை அள்ளி கொடுக்க போகிறார். விருச்சிகராசிக்காரர்களுக்கு 2026 நிச்சயம் குழந்தை உண்டு. ஒரு நோட்டு போட்டு வேணால் எழுதி அண்டர்லைன் பண்ணி சொல்கிறேன். 2026 விருச்சிகராசிக்காரர்களுக்கு நிச்சயம் குழந்தை பாக்கியம் உண்டு. காரணம் என்னவென்றால் 5ஆம் இடம் என்பது புத்திரஸ்தானம். இந்த புத்திரஸ்தானத்தில் இத்தனை கிரகங்கள் வரும்பொழுது ஒருத்தர்னா ஒருத்தருடைய ஆசீர்வாதத்தினால நிச்சயம் குழந்தை கிடைக்கும். இல்லை குருஜி, எனக்கு ஏற்கனவே நான் குழந்தை இருக்குன்னா 5 கூடைய கிரகங்களுடைய ஆசீர்வாதம், அதாவது கடவுளோட ஆசீர்வாதம் என்பது கிடைக்கும். தெய்வ அனுக்கிரகம் என்பது கிடைக்கும். குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதம், பழைய பெண்டிங் சாபங்கள், அதாவது நான் ரொம்ப நாளாக குலதெய்வத்துக்கு பூஜை பண்ணாமல் இருந்தேன், இதை வேண்டிக்கிட்டு நான் இதை பண்ணாமல் இருந்தேன் போன்ற பிரச்சனைகள்லாம் சரியாகும். அதே மாதிரி 5ல் இருக்க உங்களுக்கு குரு எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவான் உங்களுக்கு கரெக்டாக 7ஆம் இடத்துல, உங்களுக்கு 8ஆம் இடத்துல மறைகிறார். அஷ்டம குரு கஷ்டங்களைத்தான் தருவார்மாங்க. அஷ்டம குரு 8ஆம் வீட்டிலே குரு மறைவதால் என்ன ஆகும்னா, வயிறு, கிட்னி, பெருங்குடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். நீங்கள் சாப்பாட்டில் தண்ணி குடிக்கிறதுலாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். எப்பயுமே இந்த வயிற்றை கெடுத்துக்கிட்டால் உடம்பே போயிடும். நம்ம நினச்சிக்கிறோம் இது ரொம்ப சாதாரண விஷயம், இது பெரிய விஷயம். வயிறு அவ்வளோ முக்கியமான விஷயம். இந்த வயிற்றை பத்திரமா பார்த்துக்கணும் போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படும். 8ஆம் வீட்டிலே குரு மறையிற இந்த ஒரு வருடம். ஸோ இந்த குரு மறையிறது அப்படிங்கிறது 2 கூடிய தனாதிபதி மறையிறது என்று பொருள் கொள்ளலாம். பணத்தை ரொம்ப ஜாக்கிரதையாக செலவு பண்ணணும். ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, சனி 10ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை பார்த்து ரன்னிங் மணியை கொடுத்துட்டே இருப்பார். ஆனால் நாட் அப் டு தட் லெவல். சனி உங்களுக்கு 2ஆம் வீட்டை பார்க்கிறது பெரும்பணத்தை தரமாட்டார், ரன்னிங் மணியை கொடுப்பார்.